ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கொஞ்சம் வந்து நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களா, கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் அது ஒரு டேபிள் ஸ்பூனும் கலந்து ஊற்றிக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, ஒரு அன்னாசி பூ, 2-3 கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இது இந்த மசாலா ஜாமான்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி வெடிக்க விட்டுடலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதையும் இதில் சேர்த்து பொரிய விடலாம். இப்போ இது வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர்லாம் மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பை உடச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிய வேகட்டும். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ தக்காளி வேகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளிலாம் வேகும்போதே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. இப்போ இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து ஒரு 10 பீஸ் அளவுக்கு மட்டும் காலிஃப்ளவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து புளிஞ்சு இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஆயிலே வந்து ஃப்ரை ஆகணும். லைட்டாக அந்த பச்சை வாசனைலாம் மாறி அந்த கலர் மாதிரி சுருங்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பிரட்டி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மஷ்ரூம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ மஷ்ரூம் எல்லாம் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1.25 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசால் பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் வந்து இந்த ஆயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த மசாலாலாம் வந்து வேகும்போதே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து நைட்டெல்லாம் ஊற போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ஜீரக சாலா அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு இப்போ அரிசியை மட்டும் இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் இந்த அரிசியையும் வந்து இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் இருந்த தண்ணி கூட நல்லா வற்றிடுச்சு. இந்த நேரத்தை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து தண்ணி வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்னு சொன்னேன், டபுளாக தண்ணி வைக்கணும் ஜீரக சலா ரைஸுக்கு. அதனால் நான் இப்போ வந்து 4 டம்ளர் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன்.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சு அதையும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவும் தேங்காய் பாலே ஊற்றலாம், இல்லை பாதிக்கு தேங்காய் பாலும் பாதிக்கு வந்து தண்ணியும் சேர்க்கலாம். நான் வந்து இப்போ இருக்கிறதுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு மிச்சத்துக்கு தண்ணி விட போகிறேன். நான் இந்த கப்புக்கு தான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன், அதனால் இதே கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருந்துச்சு, மிச்சத்துக்கு தண்ணி விட்டுக்கலாம். மிச்சம் 2 கப்புக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இதோட கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜீரா சலாக்கு பார்த்திங்கன்னா டபுளாக தண்ணி வச்சாலே போதும், அதுக்கு மேலே அதிகமாக தண்ணி வைக்க தேவையில்லை. நம்ம பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து கரெக்டாக வெந்து சூப்பராக வந்துடும் ரைஸு. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுக்கு உப்பு பத்துமான்னு பார்த்துட்டு, பத்தலைன்னா இது கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த உப்பை வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. ரைஸ் வந்து இப்போ தான் வேக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த இதுலேயே வந்து இருக்கிற தண்ணியிலே வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடும். இது வந்து வேகவே இல்லையே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ இதை வந்து நம்ம கீழே வந்து ஒரு தோசைக்கல்லோ ஏதாவது ஒன்று போட்டு அதுக்கு மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சு சிம்மில் வச்சு மூடி வச்சிட போகிறோம். தம் மாதிரி போட்டு வச்சிட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரைஸ் வெந்துடும், உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல உங்களுக்கு வந்து குயிக்காகவும் இந்த அரிசி வந்து வெந்துடும். இப்போ அடியில் லைட்டாக ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலை, லைட்டாக வந்து ரைஸ் வந்து உள்ளே ஒட்டி இருக்கு, அவ்வளோதான். அதெல்லாம் வந்து எடுத்து விட்ருங்க, இல்லாட்டா வந்து நேரம் ஆக ஆக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் பிழிஞ்சிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ இந்த லெமன் வந்து எல்லா பக்கமும் இது பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு இது சப்பாத்தி போடுறதுக்குள்ளதை வச்சு அதில் வந்து நம்ம ரைஸை தூக்கி வச்சிடலாம். இப்போ இதை ஒன்று போல் வந்து இது பண்ணி வச்சு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரைஸ் ரெடி ஆயிரும். ஆனால் இடையில வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் பிடிக்கலையான்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால் லைட்டாக ஒவ்வொரு ட்ரிப்பு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 3/4 அளவுக்கு வெந்திருக்கு, இன்னொரு 1/4 அளவுக்கு தான் வேகணும். அதனால நம்மளுக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. நம்ம தட்டை வச்சு மூடி வச்சாலே அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு வெந்துடும். இப்போ வந்து நம்ம ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணியிலே வந்து இருக்கிற தண்ணியிலே வந்து அழகாக வந்துடுச்சு. தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும் இந்த ரைஸுக்கு, ஆனால் சூப்பராக வந்து வெந்துடும். இதுக்கு மேலே வந்து லாஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டு கிளறி வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ரைஸும் வந்து நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இது வந்து நம்ம நான்வெஜ் பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது மஷ்ரூம் வேகிறதுக்கு. இது கூட வந்து சம்பலோ அல்லது முட்டையோ வச்சு சாப்பிட்டாலே போதும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.